ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு எடுத்த வீடியோ தான் இவ்வளோ லேட்டாக நான் போடுறேன். ஸோ சாரி, எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க டைம் இல்லை, தம்பியை வச்சுட்டு ஒண்டியாக மேனேஜ் பண்ண முடியல. ஸோ அதால் தான் இப்போ கூட ஒரு பக்கம் விளையாடிட்டுருக்காரு, நான் இந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, தைப்பொங்கல் அன்னைக்கு பிளான் போட்டு பாண்டிச்சேரியில் இருக்க வில்லியனூர் மாதா கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு கிளம்பிட்டோம். ஸோ வேன் வச்சு தான் போகணும், ஃபேமிலியாக போகணும். மாமியார் வீட்டு ஃபேமிலி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே வந்தாங்க. செம்ம ஹாப்பியாக போகணும். தம்பியை வந்து அங்கே போயிட்டோடனே எல்லாம் கொஞ்சம் டச்சப்லாம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். தம்பி அக்கா 2 அக்காங்க சேர்ந்து தம்பியை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்களாம். சரி, அதுவுமே பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது ஒரு குட்டி கிளிப்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இது நான் வீடியோ எடுக்கணுன்னே எடுக்கல, சும்மா ஒரு மெமரிஸ்க்காக குட்டி குட்டியாக எடுத்தது தான் இப்போ நான் உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ அவங்க 3 பேருமே பேசிக்கிட்டே வந்தாங்க. வந்துட்டு இருக்கும்போது தான் கோவில்கிட்ட வந்தோடனே பார்த்தா கோவில் க்ளோஸ்டு சொல்லிட்டாங்க. நாங்கள் எங்கே சென்னையிலேருந்து நாங்கள் போயிட்டுருக்கோம் பாண்டிச்சேரிக்கு. இப்போ கோயில் க்ளோஸ்னால் நம்மளுக்கு எப்படி இருக்கும், மன கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் எப்படியோ ரிக்வெஸ்ட் பண்ணி அப்புறம் கோயில் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். ஆனால் ஃபோன் அலௌட் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இருந்தது வரைக்கும் வெளியே இருக்க கோவில்லாம் இருந்தது. சுற்றிலும் அப்படியே ஏசப்பா படம் அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்டிங்லேருந்து முடிவு வரைக்கும் என்னென்ன நடந்தது ஏசப்பாக்குன்றது தான் ஒரு சிலையாக இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அங்கே தான் எடுத்தேன். தம்பி வந்து அந்த சாமியை பார்த்தோன்னே தொட்டு முத்தம் கொடுக்குறான். இது நாங்கள் கத்தே கொடுக்கல, அவனுக்கு யார் கற்று கொடுத்தான்னு தெரியல. அவரே செய்கிற செயல் இது. ஸோ அதான் அது ஒரு குட்டி கிளப்ஸ் எடுத்துட்டு அப்புறம் அங்கேயே சுற்றிட்டு வந்தோம். கோவிலே சுற்றி வந்தோம். சூப்பராக இருந்தது. உண்மையாகவே இந்த கோவிலை பற்றி சொல்லணுன்னா நிறைய பேச வேண்டியது வரும். ஸோ நெக்ஸ்ட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, போட்டிங் போகிறதுக்காக நாங்கள் வெயிட்டிங்கில் இருந்தோம். அப்போ வந்து பீச்சில் விளையாடிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருங்க, போட் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்லிட்டு நானும் தம்பி பயப்படுவான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் தம்பி நல்லாவே விளையாடிட்டு இருந்தான் தண்ணியில். உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாலும் திரும்பி தண்ணி கூட்டிகிட்டு வர சொல்லிட்டு இருந்தான். அவங்க சித்தப்பா வலிச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தார். விட்டுட்டு நாங்களும் ஒரு சைடாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் நாங்களும் ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்தோம். உண்மையாகவே நல்லா இருக்குது. பாண்டிச்சேரி வந்து சென்னையை பார்க்கிலும் அது கொஞ்சம் சுத்தமாக நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் போட்டும் வந்துச்சு. போட்டில் வந்தோன்னு நாங்கள்லாம் ஏறிட்டோம். தம்பியை விட்டுட்டு போகிற ஐடியாவில் தான் இருந்தேன். அப்புறம் அழுகுதான் சொல்லிவிட்டு நானும் தூக்கிட்டு போயிட்டு செம்ம ஜாலியாக இருந்தது. அது ஒரு மாதிரி ஷேக் பண்ணாங்க. அந்த ஷேக் பண்ணும்போது எல்லாரும் ஒரே கற்று. சரி போட்டால் காப்பிரைட்ஸ் வந்துடும்ல, ஸோ அதான் போடல. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அந்த போட்டில் வந்து 4 இடம் சுற்றி காமிச்சாங்க. அதையும் சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஒரு பிளேஸ்க்கு போனோம். போயிட்டு சின்ன பார்க்கு தான் அது, ஏதோ 20 rupees வந்து பில் பண்ணிவிட்டு போனோம். அங்கே வந்து ட்ரெயின் மாதிரி ஏதோ சுற்றி காமிச்சாங்க. சூப்பராக இருந்தது. அப்படியே அந்த குழந்தை பருவத்துக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் அந்த ட்ரெயினில். சரி சொல்லிட்டு ஏறி நாங்களே என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.